Hi friends, வணக்கம் and welcome back to my channel uppupuli. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் எந்த பானையில செய்றோமோ அந்த பானையில வந்துட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா திருநீரை வந்துட்டு தண்ணியில கரைச்சு பட்டை போட்டுட்டு அதுல வந்து குங்குமத்தை வச்சிட்டு இதை சுற்றி வந்து மஞ்சள் கொத்தோ இஞ்சி கொத்தோ இல்லை ரெண்டு சேர்த்து கூட சில பேர் கட்டுவாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைப்பாங்க. நான் இப்போ அப்படியெல்லாம் பண்ண போகிறது இல்லை. 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 4 கிளாஸ் அளவுக்கு நான் மொத்தமாக சேர்க்குறேன். 3 கிளாஸ் வந்து கழனி, 1 கிளாஸ் வந்து பால் சேர்க்குறேன். இது எப்படி செய்வாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பானையில் 3/4 வாசிக்கு தண்ணி பால் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக பொங்கும். பொங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. நான் இப்போ வந்து ஈஸியாக இருக்கட்டுமேன்னு நான் இப்படி காட்டுறேன். கரெக்டான அளவுனா 3/4 இதுக்கு வந்து 4 கப்பு சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடுறேன். அப்போ தான் பொங்கி வரும்னு. பொங்கி வந்ததும் நான் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். நல்லா பொங்க விட்டு தான் பொங்கல் செய்வாங்க. நான் இப்போ சிம்மில் வச்சுட்டு காட்டுறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சரிசியை வந்து இப்போ நான் சேர்க்குறேன். இதில் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி 15 நிமிஷம் லோவில் வச்சுருந்துட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி குழஞ்சி வெந்திருக்கும். நீங்கள் நல்லா வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். குலைவாக இருக்கும். இந்த மாதிரி 3/4 கப்பு அரிசிக்கு வந்து 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் நான் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 2 வெல்லம் கரையிற வரைக்கும் இதை விடுறேன். அது கூடவே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டதை வந்து சேர்க்குறேன். இப்போது நல்லா கொதித்ததும் அவ்வளோதான், வெல்லம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிருக்கும். இதுக்கு பாகெல்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சோன்னே அதில் ஏதாவது தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வடிகட்டி அதில் ஊற்றிக்கிறேன். இப்போது இதை வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடுறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை எடுக்கும். லோவில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். பொங்கலில் வந்து அந்த வெல்லம் நல்லா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கலர் மாதிரி வரும். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஒரு பேனில் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பொங்கல் எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பு நான் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இவ்வளோதானே இல்லை. இப்போது காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்க்குறேன். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே லைட்டாக பொன்னிறமானதும், அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா திராட்சை வந்து டபுளாக இருக்கும் சைஸு. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இங்கே 5 நிமிஷம் ஆயிருக்கும் பொங்கல். உங்களுக்கு நல்லா குழஞ்சி அந்த வெல்லத்தெல்லாம் நல்லா இழுத்து கலர் மாதிரி வந்திருக்கும் பொங்கல். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தாளித்து வச்சுருக்கேன் அந்த முந்திரியும் திராட்சையும் வந்துட்டு இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டா அவ்வளோதான். நான் இங்கே கோயிலில் செய்கிற பிரசாதம் மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாசிப்பருப்பு இல்லைனா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே என்னோடய அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from me. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.